தரிசனம் செய்து கொண்டிருக்கும் ஆலயம் வண்டலூர் ரத்னமங்கலம் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் ஆலயத்துக்கு எதிரே உள்ளது ஸ்ரீ அரைக்காசம்மன் ஆகும். அரைக்காசம்மன் என்பவர் இங்கே 107 அம்மனோடு இங்கே சேர்ந்து வீட்டு இருக்காங்க. அதாவது அம்மன் சம்பந்தப்பட்ட அனைத்து சக்திகளும் இங்கே இருக்கிறதுனால உங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அரைக்காசம்மன்ட்ட வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அரைக்காசம்மன் ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பிரதானம் புதுக்கோட்டையில் உள்ள பிரகதம்பாள் என்ற அம்மனை தான் இந்த அரைக்காசம்மனை கும்பிட்றாங்க. ஏன் அந்த பிரகதம்பாளுக்கு அரைக்காசம்மன் பேர் வந்ததுன்னா, புதுக்கோட்டையின் மகாராஜா அதாவது விஜயநகர பேரரசருக்கு அவரோட அரண்மனையிலிருந்து ஒரு முக்கியமான பத்திரம் ஒன்று காணாமல் போயிடுது. நீண்ட நாளாக கிடைக்காம பத்திரம் காணாமல் போனால் அந்த மன்னர் மனம் கலங்கி அவரோட குலதெய்வமான அந்த பிரகதம்பாள் அம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்னோடய பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் எனக்கு திரும்ப கிடைக்கணும், இல்லை எங்கேயும் நான் மறதியாக வச்சேன்னா எனக்கு ஞாபக சக்தி கொடுங்கம்மா. அப்படி பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தி எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்காக என் நாட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற நாணயத்தில் உன்னுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தோறும் வர்ற பக்தர்களுக்கு நான் நாணயத்தை தானமாக வழங்கி வருவேன் அப்படின்னு அம்பாளை வேண்டி தேடும்போது அந்த பத்திரம் அவருக்கு அதிசயத்தக்க வரையில் கிடச்சிருது. பத்திரம் கிடைச்ச உடனே அந்த மன்னர் மனம் சந்தோஷப்பட்டு இப்போ எப்படி நம்ம 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த காலத்தில் பயன்படுத்துகிற நாணயத்தோட பேர் காலனா, அரையனா, முக்கானா, உரணான்னு சொல்லுவாங்க. இப்போ அரை வடிவ காசை முதல்ல அந்த அம்பாள் உருவத்தை அச்சிட்டதுனால இந்த அம்மனோட பேர் மருவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசம்மன். அதாவது பிரகதம்பாள் அரைக்காசம்மனை கும்பிடலாம். ஆனால் அரைக்காசம்மனுக்கு தனி கோயில் இங்கே தான் இருக்குது. ரத்னமங்கலம் வண்டலூர் அருகே ரத்னமங்கலம் என்ற ஊரில் இருக்குது. இந்த அரைக்காசம்மன் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே 107 அம்மனும் சேர்ந்துருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்க ஒரு அம்பளுக்கும் ஒரு அம்பாளுக்கும் ஒரு சக்திகள் உண்டு. அந்த மாதிரி இங்கே தொழில் தடை அகற்றக்கூடிய ராஜமாதங்கி அம்மன், திருமண தடை அகற்றக்கூடிய கல்யாண மாரியம்மன், சந்தான பாக்கியம் கொடுக்குற தாய் கர்ப்பரட்சாம்பிகை, தீராத தீய பழக்கத்திலேருந்து மாற்றக்கூடிய வல்லமை நாவலூர் பெரிய காண்டியம்மன், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், அந்த மாதிரி அம்மன் சம்பந்தப்பட்ட அனைத்து சக்திகள் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு அரைக்காசம்மனுக்கு முழு சக்தி உண்டு. அதே போல் இங்கே மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 151 சக்தி பீடமும் வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களும் இருக்கும். அதே போல் அம்பாளுக்கு எதிர்க்க அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க. 2 சைடையும் 16 திதிக்கு உண்டான தெய்வங்களும் இருக்கும். அதனால் அரைக்காசம்மன் சன்னதியில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த அரைக்காசம்மனுக்கு உண்டு. அனைவரும் வருக. அரைக்காசம்மன் அருளை நல்லறியாக பெறுக. வணக்கம். Thank you.